Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மீதமா இருக்கிற துண்டு ஒயர்களை வச்சு இந்த சின்ன கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடையை நான் வேஸ்ட் பிளாஸ்டிக் கப் வச்சு போட்டுருக்கேன். நம்ம தயிர் வாங்கும்போது இந்த மாதிரி கப்ல வரும் இல்லையா? இந்த கப்பை வச்சு தான் நான் இந்த கூடையை வந்து போட்டுருக்கேன். இந்த கப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சிசர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கேப் விட்டுட்டு மீண்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே இந்த கப்பை சுற்றி கட் பண்ணிட்டு வாங்க. மொத்தம் 12 இல்லைனா 14 பீஸ் கட் பண்ணிக்கங்க. இப்போ கட் பண்ண இதில் தான் வந்து நம்ம ஒரு ரன்னிங் ஒயரை வச்சு இந்த கூடையை போட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். எல்லோவில் ஒரு ஒயரும் ப்ளூ கலரில் ஒரு ஒயரும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த 2 ஒயரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு முடி போட்டுருங்க. இப்போ முடி போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரை நம்ம இந்த கப்பில் வச்சு சுற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க பேப்பரில் நான் இந்த ஒயரை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த முடி இருக்கு இல்லையா, நம்ம போட்டிருக்க இந்த முடியை பின்பக்கமாக இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. இப்போ பின்பக்கம் தள்ளி விட்டாச்சு. இப்போ இதில் ஒவ்வொரு ஷீட்லேயும் நம்ம ஒவ்வொரு கலர் வர மாதிரி போட போகிறோம். இப்போ இதில் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அடுத்து இதில் எல்லோ கலர், இதில் ப்ளூ கலர், இதில் எல்லோ, இதில் ப்ளூ கலர் வர மாதிரி நம்ம போட்டு வர போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மேலே ப்ளூ கலர் ஒயர் இருக்குது. இப்போ அடுத்து இந்த பேப்பரில் நம்மளுக்கு எல்லோ கலர் வரணும். அதனால் இந்த ப்ளூ கலர் ஒயரை இந்த பேப்பரோடைய பின்பக்கம் வந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளூ கலர் ஒயரை இந்த பேப்பருக்கு பின்னாடி நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி மேலே கொண்டு வந்துடுறேன். இப்போ இதில் எல்லோ கலர் வந்திருக்கு இல்லையா இந்த செகண்ட் பேப்பரில், அதனால் இதில் நம்மளுக்கு ப்ளூ கலர் ஒயர் மேலே வரணும். அதனால் இந்த எல்லோ கலர் ஒயரை இந்த பேப்பருடைய பின்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ அடுத்து இருக்க இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர் மேலே வரணும். அதனால் இந்த ப்ளூ கலர் ஒயரை இந்த பேப்பருடைய பின்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ அடுத்த பேப்பரில் நம்மளுக்கு ப்ளூ கலர் ஒயர் மேலே வரணும். அதனால் இந்த எல்லோ கலர் ஒயரை இந்த பேப்பருடைய பின்பக்கம் போட்டு மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மேலே வரணும். அதனால் இந்த ப்ளூ கலர் ஒயரை அந்த பேப்பருக்கு பின்பக்கம் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ அடுத்த பேப்பரில் ப்ளூ கலர் ஒயர் மேலே வரணும். அதனால் இந்த எல்லோ கலர் ஒயரை இந்த பேப்பருடைய பின்பக்கம் போட்டு மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்து எல்லோ கலர் மேலே வரணும். அதனால் இந்த ப்ளூ கலர் ஒயரை இந்த பேப்பருக்கு பின்பக்கம் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரியே கண்டினியூவாக போட்டு வாங்க. இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைன் போடலாம். இப்போ இதே மாதிரி தான் இந்த பேப்பரில் கீழே ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அதனால் இங்கே நம்மளுக்கு ப்ளூ கலர் ஒயர் தான் மேலே வரும். இது ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலர் ஒயர் வரும். இப்போ இந்த எல்லோ கலர் ஒயரை பின்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பேப்பரில் நம்மளுக்கு எல்லோ கலர் ஒயர் வருது. அதனால் இந்த ப்ளூ கலர் ஒயரை பின்பக்கம் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பேப்பரில் ப்ளூ கலர் வரும். அதனால் இந்த எல்லோ கலரை பின்பக்கம் போட்டுக்கோங்க. பின்பக்கம் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க.
இப்போ அடுத்து எல்லோ கலர் மேலே வரும். இந்த ப்ளூ கலர் ஒயரை பின்னாடி போட்டு கொண்டு வந்துருங்க. ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக நீங்கள் போட்டு வர வேண்டியதுதான். இதே மாதிரியே இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக போட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பேப்பரில் என்ன கலர் ஒயர் வருதோ அந்த ஒயர் மேலே வர மாதிரி நீங்கள் போடணும். பாருங்கள், இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயர் மேலே வரணும். அதனால் எல்லோ கலர் ஒயரை இந்த பேப்பரோடைய பின்பக்கம் போட்டு மேலே கொண்டு வந்துடுறேன். இதில் எல்லோ கலர் மேலே வரணும். அதனால் இந்த ப்ளூ கலர் ஒயரை இந்த பேப்பருக்கு பின்பக்கம் போட்டு மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ இதில் ப்ளூ கலர் ஒயர் மேலே வரணும். அதனால் எல்லோ கலர் ஒயரை பின்பக்கம் போட்டு கொண்டு வந்துருங்க. இதே மாதிரியே கண்டினியூவாக போட்டே வாங்க. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். மேலே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஒயரையும் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணியிருக்க இந்த 2 ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விடணும். இப்போது இந்த எல்லோ கலர் ஒயர் நம்மளுக்கு உள்பக்கம் இருக்குது இல்லையா, அதனால் ஃபர்ஸ்ட்டு இந்த எல்லோ கலர் ஒயரை நான் சொருகிக்கிறேன். எல்லோ ஒயரை சொருகியாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளூ கலர் ஒயர். இந்த ப்ளூ கலர் ஒயரை நம்ம உள்பக்கமாக இந்த மாதிரி கொண்டு வந்து உள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போ 2 ஒயரையும் சொருகி முடிச்சிட்டோம். இப்போ உள்ள மீதம் இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒயர் மேலே கழண்டு வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த கப்போடைய மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை நல்லா லாக் பண்ணிடுது. இது நல்லா லாக் ஆனதால் நம்மளுக்கு இந்த ஒயர் மேலே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.